10 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 25 படங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்க நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்வாரு? என்ன வேல்ஸ் ஃபிலிம் ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. ஒரு ஸ்டேஜ்ல லைட்டா அந்த வார்த்தையை சொன்னதுக்கே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ சார் அதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாரு. இங்கே எல்லாரும் வெயிட்டிங். ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாரு, நீங்களும் வட சென்னை 2 பத்தி. ஆமா, ஆமா. உங்களுடைய சேர்மன் எங்க ப்ரொடியூசர், அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்றாரு. சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளவு நாள் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வட சென்னை டாபிக் விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். சிம்பிளான மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். அது ரொம்ப அபூர்வம் பார்க்கறது. ஏன்னா நேற்று பார்த்தவங்களே நம்ம நாளைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா என்னைக்கும் ஒரே மாதிரி. இன்னொரு பெருமை இருக்கு சாருக்கு. துள்ளுவதிலும் இல்லை, ஒரு சீன்ல என்னை போட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்னு ஓகே ஆகல டேக்கு, ஏன்னா அடி சரியா விழலன்னு. ஸோ டைரக்டர் போய் சொல்லிட்டாரு, நல்லா அடிங்க சார்னு. போட்டு பூட்ஸ் காலில் என்னை மிதிச்சு தள்ளிட்டாரு இவருக்குமே என் கூட அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னுடைய முதல் படத்துலேருந்து எனக்கு சாரை நல்லா தெரியும். இப்போ வெயில்ஸ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு திருவான்மியூர், அடையாறுல கூட இன்னும் புதுசா 2 பிரான்ச் வரப்போகுது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.